ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொட்டேட்டோ பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பதில் 4 பொட்டேட்டோ எடுத்து தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு அதை எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். அதை 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஸோ வச்சாச்சு. அப்புறம் 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதை பொடிசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் போட. விசிலும் வந்துருச்சு. 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம். அதையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி சேர்க்கலைனாலும் நல்லா தான் இருக்கும். 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையில் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக காரம் இருந்தாவே நம்மளுக்கு போதும். கருவேப்பிலையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபுல் பூண்டை எடுத்து அதை உடைச்சி அதில் இருக்க தோலெல்லாம் நீக்கிக்கலாம். இது போல் தோலெல்லாம் நீக்கிட்டு அதை தண்ணியில் கழுவி எடுத்துடலாம். பூண்டை ரொம்பவே சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு பூண்டோட அந்த டேஸ்ட்டு பிடிக்காது. அதனால் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம், குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ விசிலை தூக்கி விட்டுட்டு உருளைக்கிழங்கு உள்ளார வெந்துடுச்சான்னு பார்த்துக்கலாம். ஒரு கத்தி எடுத்து அதை குத்தி பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும். ஸோ ஒட்டலை. ஸோ உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்திருக்கு. ஸோ அதை எடுத்து நம்ம நார்மல் வாட்டரில் சேர்த்துக்கலாம். ஸோ நான் எடுத்துட்டேன். இப்போ இதில் இருக்க தோலெல்லாம் நம்ம நீக்கிக்கலாம். சூடாகவே பண்ணலாம், அது ஒன்றும் ஆகாது. நம்ம கையை மட்டும் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி கழுவுனோம்னா நம்மளுக்கு நீட்டாக வந்துடும் தோல். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் 4 உருளைக்கிழங்கையுமே எடுத்துட்டேன். அதை ஒரு நார்மல் வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட உருளைக்கிழங்கு பிசைகிறது இருந்தால் அதை கூட போட்டுக்கலாம். இதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு கூட சேர்க்கலாம், நல்லா தான் வரும். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக சில்லி பவுடர் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெப்பர், நறுக்கி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துடலாம். நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துடலாம். பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் இதில் எண்ணெய் விட்டுக்கோங்க, பிசையறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் சேர்த்தேன், நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் க்ரீன் சில்லி சாஸ் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ரெட் சில்லி சாஸ் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக மயோனீஸ் போட்டுக்கலாம். கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சாஸ்லாம் ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி ஃபுல்லாக பிசைஞ்சிக்கலாம். நான் பிரெட் க்ரம்ஸையும் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா
பாயில் ஆனதும் இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் உருட்டி நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். எப்பயுமே அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. தீயறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. நிறையா போடாதீங்க. 4 நாளாக போட்டு மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி ஆயிரும். சர்வ் பண்ணிக்கலாம்.